வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, நிமித்தம் பற்றிய என் அனுபவம். அதாவது நிமித்தம் ஒரு விஷயத்தை காட்டும். அதை பற்றின என்னுடைய அனுபவத்தை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது உங்களுக்கு பலன் சொல்கிறதுக்கு ஜாதகம் தேவைப்படாது, ஜாதகம் இல்லாமலும் நீங்கள் பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் நிமித்தம் பற்றி நான் பேசுகிறேன். இந்த ரெண்டு பலனுமே பார்த்தீங்க அப்படின்னா ஜாதகம் இல்லாமலே பார்த்த பலன். ஜாதகம் இல்லாமலே ஒருத்தர் பரிகாரம் சொல்லி அதெல்லாம் வெற்றி அடைஞ்சிருக்கு. அப்படி ஒரு அனுபவத்தை தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒருத்தருக்கு ஜாதகம் பார்க்க போகிறேன். ஆனால் தற்சமயமாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாரோ ஒருத்தங்களை பற்றி பலன் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்கள்கிட்ட ஜாதகம் இருக்குது, அதனால் உங்கள் ஜாதகத்தை வச்சு நான் பலன் சொல்கிறேன். இப்போ சப்போஸ் ஃபேமிலி மெம்பர்ஸில் யாருக்கோ ஜாதகம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பலன் சொல்லணும். அது எப்படி சொல்கிறது, ஜாதகம் இல்லாமல் எப்படி பலன் சொல்கிறதுங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ ஒருத்தருக்கு ஜாதகம் பார்க்க போகிறேன். பார்க்கும்போது அந்த ஜாதகர் என்ன சட்டை போட்டிருக்காருன்னு பார்க்குறேன். பூ போட்ட சட்டை போட்டிருக்காரு. அதாவது அவர் சட்டை ஃபுல்லாக பூவாக இருக்குது. அப்போ நான் ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்கள் ஃபேமிலியில் பூ சம்மந்தப்பட்ட பேர் யாருக்கு இருக்குதுன்னு கேட்டேன். அதாவது பூ போட்ட சட்டை போட்டாலே, அதாவது எல்லாருமே டெய்லி ஏதாவது ஒரு சட்டையை யூஸ் பண்ணுறாங்க. நான் சொல்கிறது இப்போ நீங்கள் பிரசனம் பார்க்க போகிறீங்க, ஒருத்தருக்கு ஜாதகம் பார்க்க போகிறீங்க. தற்செயலாக போகும்போது அவர் சட்டையை பார்க்கும்போது பூ போட்ட சட்டை போட்டிருக்காரு. அப்போ அது என்ன சொல்ல வருது அப்படின்னா, வீட்டில் யாரோ பூ சம்மந்தப்பட்ட பேர் கொண்டவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த நிமித்தம் சொல்லுது. இதை நீங்கள் கவனிக்கணுங்க. எல்லா விஷயமே நம்மளை நோக்கி வருது, எல்லாமே இருக்குது, இந்த பிரபஞ்சம் சொல்லுது. ஆனால் நம்ம எதையுமே கவனிக்கிறது இல்லை. கவனிக்காமல் ஜாதகம் வரல, ஒரு கோர்ஸ் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, 5 வருஷம் 10 வருஷமாக நான் ஜாதகம் பார்க்குறேன், இன்னும் எனக்கு பலன் சொல்ல வரலன்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாங்க. நீங்கள் கோர்ஸில் என்ன தான் படித்தீங்க, அவங்க என்ன தான் சொல்லி தந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். கோர்ஸில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. இப்படி பலன் சொல்லுங்கள், அப்படி பலன் சொல்லுங்கள், இந்த கிரகம் பார்த்தா இப்படி சொல்லுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்களே தவிர, மற்ற விஷயங்களை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணாமல் எந்த பலனையும் சொல்ல முடியாது. ப்ராக்டிஸ் நிறையா இருந்தால் தான் பலன் சொல்ல முடியும். அப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய டவுட் வரும். அதை நிறைய ஜாதகங்களை எடுத்து அனலைஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த தீர்வு கிடைக்கும். இதுக்கு மெயினாக நிறைய கிரகங்களுடைய காரத்துவம் தேவை, விழிப்புணர்வு ஜாஸ்தி இருக்கணும். ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா எதனால் நடக்குது, என்ன சொல்ல வருதுங்கிறத நீங்கள் கவனிக்கணும். பிரபஞ்சம் எப்பயுமே ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை கவனிக்க தெரிஞ்சு அப்படின்னா ஜாதகம் பார்க்காமலே நீங்கள் பலன் சொல்ல முடியும். இப்போ இந்த ரெண்டுமே ஜாதகம் இல்லாமல் நான் பலன் சொல்லி வெற்றி அடைஞ்ச விஷயங்களை தான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். அப்போ அவங்க பூ போட்ட சட்டை போட்டிருக்கான் அவன் பையன். அவங்ககிட்ட கேட்குறேன், அந்த பையன்கிட்ட கேட்குறேன், நீ என்னையா பூ போட்ட சட்டை போட்டிருக்க, அவங்க வீட்டில் பூ சம்மந்தப்பட்ட பேரில் யார் இருக்கான்னு கேட்குறேன். அப்படிலாம் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டான் அவன். ஏன்னா அவனுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லை. ரெண்டாவது கொஞ்சம் பைத்தியக்காரன், அந்த மாதிரி சொல்லலாம், மனநலம் பாதிக்கப்பட்டவன் மாதிரி இருக்கான் அவன். சொல்லக்கூடாது தான், இருந்தாலும் அவன் அப்படி தான் இருக்கான், ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்கான், எதையுமே சொல்ல மாட்டேங்கிறான். அப்போ அந்த பையனோட அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் பூ சம்மந்தப்பட்ட பேரில் என் தங்கச்சி இருக்கான்னு சொல்கிறாங்க. அவங்க பேர் புஷ்பலதா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பையன்கிட்ட கேட்டால் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டான். ஆனால் ஒரு காரணம் இல்லாமல் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய முடியாதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சட்டை போட்டிருக்கீங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு உணர்த்துது. சம்மந்தம் இல்லாமல் காரணம் இல்லாமல் நீங்கள் எந்த பொருளையுமே யூஸ் பண்ண அனுமதிக்காது இந்த பிரபஞ்சம். அப்போ அந்த பிரச்சனை கேட்ட டைமில் கரெக்டாக இருக்குது. அவங்க அம்மா சொல்கிறாங்க, என் தங்கச்சி பேர் தான் புஷ்பலதா அப்படின்னு சொல்லி அவங்க ஒத்துக்கிறாங்க. ஆனால் அந்த பையனுக்கு தெரில, யாருமே இல்லைன்னு சொல்லிட்டான். அவன் கொஞ்சம் திமிர் பிடிச்சவன், எதையுமே நம்பாதவன். நீங்கள் இயற்கையில் எல்லாத்துக்குமே தீர்வு இருக்குது, அது சொல்லுது பிரபஞ்சம். நம்ம கவனிச்சாதான் தீர்வை கண்டுபிடிக்க முடியும். அப்போ அந்த புஷ்பலதா அப்படிங்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க வாழ்க்கையில் ஏற்றமே இல்லை, அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, துன்பத்தை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன ராசின்னு கேட்குறேன், துலாம் ராசின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு பரிகாரம் சொல்லணும். அவங்ககிட்ட ஜாதகம் இல்லை, அவங்க எங்கேயோ இருக்காங்க, யாருன்னே எனக்கு தெரியாது. அப்போ அது பரிகாரம் கேட்குறாங்க. அப்போ நான் 1லேருந்து 12க்குள்ளே ஒரு நம்பர் சொல்லுங்கன்னு சொல்கிறேன். அதாவது 12 ராசியில் தான் நான் 1லேருந்து 12க்குள்ளே நம்பர் சொல்லுங்கன்னு சொல்கிறேன். அவங்க 7ஆம் நம்பர் சொல்கிறாங்க. அதில் துலாம் தான் வருது. 7வது ராசி துலாம் ராசி தானே. அப்போ இங்கே தீர்வு துலாமில் தான் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு புரியுது. அப்போ நீங்கள் துலாம் அப்படின்னா தராசு. அந்த அம்மா தராசு யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். இவங்க வீட்டில் நகைக்கடை வச்சுருக்காங்க, அதனால் தராசில் தான் எடை போடுவாங்க. சின்ன தராசு மாதிரி வச்சுருக்காங்க. துலாம் அப்படின்னு ராசி தராசு தானே. அப்போ அதில் நகைகளை எடை போடுறது இருக்கிறதுனால இவங்க அதை ஆக்டிவேட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த புஷ்பலதா அப்படிங்கிறவங்க துலாம் ராசி, ஆரிடமும் பார்த்திங்கன்னா துலாம் தான் வருது. ஆனால் அதை யூஸ் பண்ணுறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கல. அப்போ நான் என்ன சொன்னேன், ஒன்று இந்த தராசை டெய்லி யூஸ் பண்ணாங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னு சொன்னேன். அப்படி இல்லை அப்படின்னா 7வது ராசிங்கிறது 7 கன்னிமார்களை குறிக்கக்கூடியது. சப்த கன்னிமார்களை அவங்கள்ட்ட வணங்கிட்டு வர சொல்லுங்கள்.
இதை தொடர்ந்து வந்து ஒரு 2.5 மாதமாவது பண்ணுங்கள் சரியாயிரும்னு சொன்னேன். அதே மாதிரி வணங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் கிடைச்சது. ஒரேடியே எல்லாமே மாறிடல, கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் வந்து தடுமாற்றத்துலேருந்து வெளியில் வர ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம். இந்த மாதிரி வந்து ஜாதகமே இல்லாமல் நீங்கள் வந்து பலன் சொல்கிறதுக்கு கற்றுக்கணுங்க. எல்லா நேரத்துலையும் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போக முடியாது. சிலருக்கு வந்து ஜாதகம் தெரியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இந்த நிமித்தம் வந்து உங்களுக்கு பயனளிக்கும். நீங்கள் பிரபஞ்சம் என்ன சொல்லுதோ அதை கேட்டு கேட்டு நீங்கள் வந்து பலன் சொன்னீங்கன்னா அது வந்து பரிகாரமாகவே மாறும். இப்போ பூ போட்ட சட்டைங்கிறது பேர் வந்து புஷ்பலா தான் வந்துருச்சு. அவங்க துலாம் ராசி. இவங்க குடும்பத்தில் வந்து இந்த துலாம் ராசியோட ஆதிக்கம் இருக்குது. அதனால தான் அவங்க வந்து எல்லாமே தராசு யூஸ் பண்ணுறாங்க, நகை கடை வச்சுருக்காங்க. அவங்க என்ன தீர்வுன்னு அவங்ககிட்டே கேட்குறோம், 1லேருந்து 12 நம்பர் சொல்லுங்கன்ட்டு. அப்போ துலாம் தான் வருது, 7ஆம் நம்பர் சொல்கிறாங்க. துலாம் ராசி 7 தானே. அப்போ அது வரும்போது இந்த தராசை வந்து அவங்க யூஸ் பண்ணி தொழில் பண்ணாங்கன்னா சக்ஸஸ் ஆகும்னு சொல்கிறேன். அதுக்குரிய வாய்ப்பு இல்லைன்னு சொல்லும்போது சப்த கன்னிமார்கள், அதுவும் 7 கன்னிமார்களை வந்து வணங்கும் போது வெற்றி கிடைக்கும்னு சொல்கிறேன். அதை வணங்கினதுக்கப்புறம் வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் அடைய ஆரம்பித்தாங்க. இது முதல் ஜாதகம். இது வந்து நிமித்தத்திலேயே பலன் சொன்ன அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணுறேன். 2வது நிமித்தம் எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா, இவங்களுக்கும் ஜாதகம் கிடையாது. நான் பார்க்க போகிற இடத்துல வந்து தற்செயலாக வராங்க, பலன் சொல்லுங்கன்னு சொல்லும்போது அவங்ககிட்ட ஜாதகம் எதுவுமே இல்லை. அவங்க பொண்ணு ஜாதகம், பையன் ஜாதகம், அவங்க ஜாதகம் எதுவுமே இல்லை. சும்மா பார்த்த உடனே பலன் சொல்கிறேன். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க வந்து அதாவது திலக பொட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி நெருப்பு எரியிற மாதிரி பொட்டு வச்சுருக்காங்க. பொட்டு வந்து இந்த ஷேப்பில் இருக்குது, நெருப்பு ஷேப்பில் இருக்குது. அதை பார்த்த உடனே நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, உங்கள் வீட்டில் வந்து நெருப்புனால் கண்டம் வந்திருக்கா யாருக்காவது, அல்லது வந்து நெருப்பு சம்மந்தப்பட்ட நோயினால் வந்து யாராவது இறந்துருக்காங்களான்னு கேட்குறேன். என் பையன் வந்து புற்றுநோயால் இறந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. 2வது வந்து ஜோதின்னு யார் இருக்கா வீட்டிலன்னு கேட்குறேன். அதான் நெருப்பு, அந்த நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து யாராவது ஒருத்தங்க பேர் இருக்கும். அப்போ அவங்க ஜோதி, இது வந்து ஜோதி தானே. இந்த ஜோதிங்கிற பேரில் வந்து அவங்க பேத்தி இருக்காங்க. இந்த பொட்டு காரணம் இல்லாமல் அவங்க வைக்கலைங்கிறது தான் நான் சொல்ல வரேன். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து கவனிச்சிங்க அப்படின்னா நீங்கள் எவன்ட்டையும் போய் கற்றுக்க தேவையில்லை. எல்லாமே இந்த பிரபஞ்சம் வந்து சொல்லும். அதை வச்சே நீங்கள் வந்து பலன் சொல்ல முடியும். இதுக்கு வந்து பெரிய நுணுக்கங்கள் ஜாதகத்தை எதையுமே கற்றுக்க தேவையில்லை. நிமித்தத்தை வச்சே நீங்கள் எல்லாத்தையும் உணர்ந்து பலன் சொல்ல முடியும். உங்களுக்கு விழிப்பு நிலை ஜாஸ்தி இருக்கணும், ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய புரிஞ்சுக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அப்போ இந்த பொட்டு, இந்த தீ மாதிரி இருக்குது பொட்டு. அப்போ நெருப்பில் யாரோ இறந்துருக்காங்களா, நெருப்பு சம்மந்தப்பட்ட நோயால் இறந்துருக்காங்களான்னு கேட்கும்போது புற்றுநோயால் தன் மகன் இறந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோதின்னு யார் இருக்கா, இந்த பேரில் யாராவது இருப்பாங்களேன்னு கேட்குறேன். அவங்க பேத்தி பேர் வந்து ஜோதி இருக்குது. அந்த பேத்தி மேலே தான் அவங்க பாசமாக இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதனால தான் இந்த நெருப்பு பொட்டை வந்து அவங்க வைக்கிறாங்க. இது வைக்க வந்து இந்த ஜோதிங்கிற பேர் வந்து இவங்க கூட நெருக்கமாக இருக்கக்கூடிய சூழல் வந்து ஏற்படுது. ஆனால் இந்த நெருப்பு ஆக்டிவேட் ஆகும்போது அவங்க வீட்டில் வந்து புற்றுநோயால் தன் பையன் வந்து இறக்குறாரு அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அடுத்து கேட்குறேன், என்ன ராசின்னு கேட்குறேன். அவங்க ராசி, அவங்க பொண்ணுடைய ராசி, அவங்க கணவருடைய ராசி எல்லாமே சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வீட்டில் வந்து 4 பேருக்கு வந்து கன்னி ராசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாதகம் இல்லைங்க, சும்மா பொதுவாக ராசி மட்டும் கேட்குறேன். எல்லாருமே வந்து கன்னி ராசி, 4 பேருக்கு வந்து கன்னி ராசி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது தொடர் கர்மா அப்படின்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அப்போ அது என்ன சொல்ல வருது அப்படின்னா, 4 பேருக்குமே சந்திரன் வந்து கன்னி ராசியில் இருக்குது. ராசிங்கிறதே சந்திரன் வச்சு பார்க்குறது தானே. அப்போ 4 பேருக்குமே சந்திரன் வந்து கன்னி ராசியில் இருக்குது. அப்போ கன்னி ராசியில் வந்து ஏதோ ஒரு கர்மா அங்கே வந்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சந்திரனுங்கிறது ஒரு பெண் கிரகம், சந்திரங்கிறது ஒரு பெண் தெய்வம். அப்போ ஒரு பெண் தெய்வத்தினுடைய சாபமாக இருக்கலாம், அல்லது பெண் தெய்வத்துக்கு நேர்த்திக்கடன் பண்ணிவிட்டு அதை செய்யாமல் இருக்கலாம், அல்லது வந்து ஒரு வயதான பெண்ணுக்கு வந்து நீங்கள் ஏதோ ஒரு துன்பத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். அதனால தான் தொடர்ந்து எல்லாருக்கும் ஒரே ராசி வருது. எல்லாருக்குமே சந்திரன் வந்து ஒரே ராசியில் இருக்குன்னா அந்த பெண்ணினுடைய சாபம் அல்லது குலதெய்வத்தினுடைய சாபம் அல்லது வந்து ஒரு பெண் தெய்வத்தினுடைய தோஷம் வந்து தொடருது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. 4 பேர் கன்னிராசி அப்படிங்கிறதுனால. இதுக்கு பரிகாரம் நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, நீங்கள் வந்து மாரியம்மனுக்கு வேண்டிட்டு நீங்கள் நேர்த்திக்கடன் பண்ணாமல் இருந்தீங்களான்னு கேட்குறேன். மாரி அப்படின்னா தண்ணிங்கிறது சந்திரன் தானே, அம்மன்கிறதும் சந்திரன் தான். அப்போ மாரியம்மன் அப்படிங்கிறது சந்திரன் தான் நம்ம மாரியம்மன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மாரியம்மன் கோயிலுக்கு நீங்கள் தான் நேர்ந்துக்கிட்டு நீங்கள் வந்து தீச்சட்டி எடுக்கிறேன்னு நேர்ந்துக்கிட்டு நீங்கள் எதுவும் பண்ணலையான்னு கேட்குறேன். இந்த தீச்சட்டி எடுக்கிறது எப்படி நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, இந்த பொட்டு வந்து என்ன வச்சுருக்காங்க, நெருப்பு சம்மந்தப்பட்ட பொட்டு வச்சுருக்காங்க. அப்போ அந்த நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து அது ஆக்டிவேட் பண்ணுது, அது குறிக்குது. இந்த விஷயத்தை அவங்க பண்ணலை அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுது. அப்போ அவங்க வீட்டில் வந்து கன்னிராசி, எல்லாருக்குமே சந்திரன் வந்து ஒரே இடத்துல இருக்குது. அப்போ மாரியம்மனுக்கு தீ மிதிக்கிறது நீங்கள் நேர்ந்துக்கிட்டு பண்ணலையான்னு கேட்குறேன் நான். ஆமாம், நேர்ந்துக்கிட்டு பண்ணலைன்னு சொல்கிறாங்க அவங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. அதாவது சந்திரன் வந்து எல்லாருக்கும் ஒரே ராசியில் இருக்காங்க. மாரியம்மன் அப்படிங்கிற தெய்வத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அந்த தீ மிதிக்கிறதுங்கிறது அவங்க வச்சுருந்த பொட்டை வச்சு கன்ஃபார்ம் பண்ணேன் நான். இந்த தீ அப்படிங்கிறது ஏதோ ஒன்று காட்டுது. அப்போ நீங்கள் வந்து ஒரு சட்டி எடுக்கிறேன் அல்லது தீ மிதிக்கிறேன்னு சொல்லி நேர்ந்துக்கிட்டு நீங்கள் எதுவும் பண்ணலையா, பண்ணாமல் ஸ்டாப் பண்ணதுனால தான் உங்களுக்கு வந்து தொடர்ந்து குடும்பத்தில் வந்து பாதிப்பு ஏற்படுது, எல்லாருக்குமே தொடர் கர்மா வருது அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மாரியம்மனுக்கு தீ மிதிக்கிறேன், ஓகே நான் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க ஒத்துக்கிட்டாங்க.
இதை தான் நான் நேர்த்திக்கடன் செலுத்தவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், வேண்டிக்கிட்டு நான் நேர்த்திக்கடன் செலுத்தலை அப்படின்னு சொல்லி யோசிச்சு தான் சொல்கிறாங்க, டக்குன்னு சொல்லலை. யோசிச்சு யார்ட்டையோ கேட்டுட்டு தான் சொல்கிறாங்க. கரெக்டாக இருக்குது. அப்போ மாரியம்மனுக்கு தீ மிதிக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க விரும்பி வணங்கக்கூடிய தெய்வம் கூட இதில் கனெக்ட் ஆகிருக்குது. அதாவது எப்படி கனெக்ட் ஆகிருக்குது அப்படின்னா, இந்த ஒரு பொட்டை வச்சு ஒரு குடும்பத்துக்கு பலன் சொல்கிறேங்க நான். அப்போ எந்த அளவுக்கு நமக்கு விழிப்புணர்வு தேவைங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அப்போ இந்த பொட்டு வந்து என்ன குறிக்குதுன்னா, நெருப்பை குறிக்குதா? இப்போ நெருப்பு ராசிங்கிறது சிம்ம ராசியா? நெருப்பு ராசி சிம்ம ராசி. நெருப்பு கிரகம் வந்து சூரியனா? நெருப்பு கிரகம் சூரியன். இப்போ சூரியன் சிம்ம ராசியில் இருந்தால் என்ன கடவுளை நீங்கள் வணங்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நரசிம்மரை தான் நீங்கள் வணங்க போகிறீங்க. உக்கரமான கோபமான தெய்வம் வந்து நரசிம்மர் தானே, சிம்ம ராசியில் தானே நரசிம்மர் இருப்பார். அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காக சொல்கிறாங்க, நரசிம்மர் தான் நாங்கள் வந்து வழிபடுவோம், அவங்கள தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறாங்க. ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே வந்து நரசிம்மர் தான் வணங்குவோம், அவர் தான் குலதெய்வம் கூட சொல்கிறாங்க. குலதெய்வம்னு சொல்லலை, அவங்கள விரும்பி நாங்கள் வந்து வணங்குவோம், அவர் தான் என்னுடைய இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, இந்த ஒரு பொட்டை வச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்த வந்து ஆக்டிவேஷனில் இருக்குது அவங்க குடும்பத்தில். அப்போ நெருப்புனால ஒருத்தர் கண்டம் ஏற்படுது, அதை புற்றுநோய் வருது. இன்னொருத்தவங்க வந்து ஜோதிங்கிற பேர் கொண்ட ஒரு பேத்தி இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தீ மிதிக்கிறத வேண்டிட்டு அதை செய்யாமல் இருந்திருக்காங்க. அடுத்து கடவுள் பார்த்தீங்க அப்படின்னா நரசிம்மரை வணங்குறாங்க. அப்போ இந்த ஒரு நெருப்பு சம்மந்தப்பட்ட பொட்டு வந்து அவங்க வச்சுருந்ததை வச்சு ஒரு குடும்பத்துக்கே என்ன கர்மா இருக்குதுங்கிறத நிமித்தம் மூலிமா நான் கண்டுபிடிச்சேங்க. அவங்க வந்து கேட்குறாங்க, ஒரு பொட்டை வச்சு எப்படியா அந்த குடும்பத்துக்கே பலன் சொல்கிறேன், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. இது நீ யார்ட்டையும் கேட்டு தெய்வத்தை யார்ட்டையும் பேசி சொல்கிறியான்னு கேட்குறாங்க. தெய்வத்தையே நான் வணங்குறது இல்லை. ஃபஸ்ட்டு நான் வந்து மனிதர்களை வந்து மதிக்க கற்றுக்கணும், மனிதர்களுக்கு தானம் பண்ணணுங்கிறதா என்னுடைய குறிக்கோள். தெய்வம்லாம் ரெண்டாவது தான். ஆனால் இந்த நிமித்தத்துக்கு எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுள் அருள் வேணும்னு சொல்லுவாங்க. என்னுடைய புரிதல் என்ன அப்படின்னா, விழிப்பு நிலை இருந்தால் யாருனாலும் வந்து நிமித்தத்தை ஐடென்டிஃபை பண்ணி பலன் சொல்ல முடியுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதனால் வந்து நிமித்தத்தை வந்து நிறைய கவனித்து உத்து நோக்குங்க. எல்லா வகையிலையும் இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு செய்தியை வந்து உணர்த்திக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகலாம். எந்த ஒரு ஜாதகத்தையும் எதையுமே பழக தேவையில்லை. நிமித்தத்தை வச்சு நீங்கள் நல்லா பலன் சொல்ல தெரிஞ்சுக்கிட்டாலே ஜாதகம் இல்லாமலே நீங்கள் பலன் சொல்லலாங்கிறது. இது 2 உதாரணம் வந்து நான் உங்களுக்கு விளக்கியிருக்கேன். இந்த பதிவு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். நிமித்தத்தை உதாசீனப்படுத்தாதீங்க. ஏதோ ஒரு விஷயத்தை வந்து இந்த நிமித்தம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒருத்தர் வந்து ஓடி ஜெயிக்கலாமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. பக்கத்தில் வந்து ஒருத்தர் வந்து வடிவேல் காமெடி ஓடிட்டுருக்கு, இவெல்லாம் ஓடி ஜெயிக்க போகிறானா அப்படின்ட்டு. அப்போ அதுக்குரிய தீர்வை வந்து அங்கே வந்து சுட்டி காட்டுது. நிமித்தத்தில் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு காட்டுது, அதை நம்ம கவனிக்க தவறிடுறோம். எல்லா விஷயத்துக்கும் தீர்வு வந்து இந்த பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதை கவனிச்சிங்கன்னா எல்லாத்துக்குமே சொல்யூஷன் சொல்லலாம். ஜாதகம் தேவையில்லை, ஜாதகம் கற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்கிறேன் நான். நிமித்தத்தை வச்சே நீங்கள் பலன் சொல்ல முடியும். இப்படி 2 உதாரணங்களை வந்து நான் சொல்லியிருக்கேன். இன்னும் வந்து நிமித்தத்தை பற்றின அனுபவங்கள் நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் வந்து நிமித்தம் சம்மந்தப்பட்ட என்னோடய அனுபவங்களை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி வந்து நிறைய நிமித்தங்களை ஃபாலோ பண்ணி பயனடைங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.